பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் வேதத்தின் மூலியமா நமக்கு தெரியப்படுத்திய காரியம் என்னவென்றால், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல் மனதினாலே கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடு கிறிஸ்து அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்ல நான் ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். என்னுடைய முந்தின வீடியோல பவுல் 14வது வசனத்துல எப்படியாக சொல்லி முடித்தார், அநேகர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க துணிந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அநேகர் 2 கூட்டமா 15வது வசனத்துல நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒன்று பொறாமையினாலும் விரோதத்தினாலும் பிரசங்கிக்கிற கூட்டம், 2வது அன்பினாலே பிரசங்கிக்கிற கூட்டம். 16வது வசனத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, விரோதத்தினாலே தேவனுடைய வார்த்தை என்ன பண்றாங்க, பிரசங்கிக்கிறாங்க. இங்கிலீஷ் பைபிள்ல இப்படியாக NLT வெர்ஷன்ல இப்படியாக சொல்லுது, செல்ஃப் ஆம்பிஷன், அதாவது சுயநலத்திற்காக சுய லட்சியத்திற்காக என்ன பண்றாங்க, தேவனை பிரசங்கிக்கிறாங்க. இதன் மூலியமா எனக்கு என்ன கிடைக்கும், நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தா அதுல இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு தன்னுடைய சுயநலத்திற்காக தேவனை பிரசங்கிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பவுலுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, உபத்திரவத்தை துன்பத்தையும் இன்னும் அதிக வலியை அவங்க உண்டு பண்றாங்க. 17வது வசனத்துல இப்படியாக பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அன்பினாலே தேவனுடைய வார்த்தையை என்ன பண்றாங்க, பிரசங்கிக்கிறாங்க. இதுதாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். அன்பினால நான் என்ன பண்ணேன், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். சுயநலத்திற்காக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க கூடாது. தேவன் அவர் சுயநலமா இல்லாதனாலதான் அவர் தன்னுடைய ஜீவனையும் உங்களுக்காக எனக்காகவும் அவர் கொடுத்தார். உங்களை என்ன நேசிச்சதுனால அவர் சிலுவையை சுமந்தார், ரத்தம் சிந்தினார். சோ அந்த அன்பு எனக்குள்ள என்ன பண்ண இருக்கணும். அந்த அன்பின் மூலியமா தான் நான் கிறிஸ்துவ பிரசங்கிக்கணுமே தவிர, இது மூலியமா எனக்கு என்ன கிடைக்கும், இது மூலியமா எனக்கு என்ன லாபம், இது மூலியமா என்ன பிரயோஜனம் சொல்லிட்டு நான் என்ன பண்ண கிறிஸ்துவை பிரசங்கிக்க கூடாது. அப்படி ஒரு சிந்தனை எனக்குள்ள இருக்குமானால் நான் என்ன பண்ண எடுத்துட்டு அன்பினால நான் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பிரசங்கிப்பேன். கர்த்தர் தாமே என்ன பண்ணுவார், நம்மளை வழி நடத்த ஆண்டு உண்மை நீதியுமா இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.